Everybody come feed me. Feed me. Everybody come feed me. விஜய் டிவியில் பலருக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்க பாக்கியலட்சுமி சீரியல் இன்னையோட முடிவுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஷூட்டிங் எடுத்து முடிச்சிருக்காங்க. மேலும் ஷூட்டிங் முடிஞ்ச கையோட கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவையும் சீரியல் டீம்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேரும் பண்ணியிருக்காங்க. மேலும் பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகா கேரக்டரில் ஆக்ட்ரஸ் ரேஷ்மா பாசிபிலிட்டி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே லாஸ்ட் டே ஷூட்டிங் அப்போ தான் பர்த்டே அப்படின்றனால ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேக் வெட்டி அதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. மேலும் சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாமே சீரியலை ரொம்ப மிஸ் பண்ணுறதாகவும் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே ஷூட் அப்படின்னு அவங்களோட வருத்தத்தை ஒரு பக்கம் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. மேலும் இந்த சீரியலில் எல்லாத்துக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்க கோபி கேரக்டரில் இருக்க சதீஷ் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறதாகவும் ஒவ்வொருத்தர் கூட எடுத்துக்கிட்ட எல்லா பிக்சரையும் மென்ஷன் பண்ணி அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. மேலும் பாக்கியலட்சுமி சீரியல் கடந்த சில வருஷங்களாகவே முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ சீரியல் முடிவுக்கு வந்துருச்சு. மேலும் இந்த லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தோம்னா ஒரு மேரேஜ் ஹால் மாதிரி இருக்குது. யாருக்கும் மேரேஜ் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பாக்கியலட்சுமி சீரியலில் இனியாவோட மேரேஜும் முடிஞ்சிருச்சு. எழில் செழியனுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் யாரு கூட மேரேஜ் ஆகிற மாதிரி சீன் காமிக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இதில் ராதிகாவும் இருக்காங்க, பாக்கியா, கோபி, இனியா அப்படின்னு இவங்க எல்லாருமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்காங்க. மேபி இந்த சீரியலில் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இனியாவுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம். பட் லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருக்கும் மேரேஜ் ஆகி சுபம் போடுற மாதிரி இருக்குது. அது இனியாவும் மேரேஜ் கெட்டப்பில் இருக்காங்க அப்படின்றனால இனியாவும் ஆகாஷோட மேரேஜாக கூட இருக்கலாம்.